ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சம்மர் ஸ்பெஷலாக சூப்பரான ஒரு நுங்கு சர்பத் தான் நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக வீட்டில் குயிக்காக செஞ்சிடலாங்க. நான் அதுக்கு பார்த்தீங்கன்னா ரூ. 50க்கு 10 நுங்கு தராங்க. அது நல்லா எலசான நுங்காக பார்த்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் நம்ம சாப்பிட்றப்ப ரொம்ப ஸ்மூத்தாக வாயில் நமக்கு போகும். நீங்கள் கல் மாதிரி நுங்கு வாங்கினீங்கன்னா அதை அப்படியே கடித்து சாப்பிட்ணும். அது அப்போ கூட நல்லா இருக்காது, டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு நல்லா எலசான நுங்காக வாங்கிக்கோங்க. நான் இப்போ அந்த நுங்கோட தோல் எல்லாமே ரிமூவ் பண்ணிடுறேன். அதேமாரி நுங்கு தோல் ரிமூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுவும் எலசான நுங்கில் எடுக்கிறது ரொம்பவே கஷ்டங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு 3 ஹவர்ஸ் ஃப்ரீசரில் வச்சுடுங்க. ஃப்ரீசரில் வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களால் ரொம்பவே ஈஸியாக அந்த நுங்கோடைய தோல் எல்லாமே ஈஸியாக எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே எடுத்தாச்சு. ரொம்ப சூப்பராக வந்துடுச்சு நமக்கு. எவ்வளோ சாஃப்டாக நல்லா எலஸாக இருக்குது பாருங்கள். இப்போ அந்த எலஸான நுங்கை நம்ம சின்ன சின்னதாக க்யூப் மாதிரி கட் பண்ணிக்கலாம். அது கட் பண்ணுறதுக்கு கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன்னா ரொம்ப எலஸாக இருக்கிறதுனால. இப்போ எல்லா நுங்குமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா அந்த ட்ரிங்க்கில் நமக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கும் நல்லா கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம 1 லிட்டர் பால் எடுத்துருக்கேங்க. பாலை நல்லா காய்ச்சி வச்சுருக்கேன். நான் வீட்டில் வாங்குகிற பசும்பால் தாங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வெளியே கவர் பால் வாங்கிக்கோங்க. நல்ல திக் க்ரீம் பால் இருக்கும் இல்லைங்களா, அது கூட வாங்கிக்கலாம். அது பிடிக்காதவங்க நீங்கள் பசும்பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் நல்லா 1 லிட்டர் பசும்பாலை 3/4 லிட்டராக காய்ச்சி வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு பார்த்திங்கன்னா 1 கப் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கிறேங்க. சுகர் நம்ம கேரமெல்லாம் ரெடி பண்ண போகிறோம். கேரமல் சாஸ் மாதிரி ரெடி பண்ணி நம்ம அதில் ஊற்றிக்கணும்னா நல்லா கலரும் ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் இதில் ஒரே ஒரு தப்பு பண்ணியிருக்கேன். எனக்கு கேரமல் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுக்காக நான் 1 கப் சுகர் அப்படியே போட்டு நான் கேரமல் சாஸ் ரெடி பண்ணுறேன். சில பேருக்கு அந்த மாதிரி பிடிக்காது. அப்போ என்ன பண்ணுங்கன்னா, ஒரு 1/2 கப்பு கேரமல் பண்ணிக்கோங்க. 1/2 கப் நம்ம காய்ச்சி வச்சுருக்கோம் பால் இல்லைங்களா, அதில் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க சூட்டில். இப்போ பாருங்கள், கேரமல் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதில் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. வெறும் சுகரை தான் நல்லா ஹீட் வச்சு நம்ம இந்த மாதிரி கலர் பண்ணிக்கணும். இதை கூட நீங்கள் ரொம்ப டார்க் கலர் பண்ணிட்டீங்கன்னா கசப்பு வந்துடுங்க, அப்புறம் குடிக்கவே முடியாது. லைட் டார்க் வந்தால் போதும், அதாவது லைட்டாக கலர் வந்தால் போதும். ஓவராக பண்ணிட்டீங்கன்னா உங்களால் குடிக்க முடியாது, அவ்வளோ கசப்பு வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா பொறுமையாக ஆறுனதுக்கப்புறமும் நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் சூடாகவே ஊற்றுறேன், ஏன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக ஊற்றுங்க, மூஞ்சில் அப்படியே அடிக்கும். அதனால் நீங்கள் பொறுமையாக ஆற வச்சு கூட ஊற்றிக்கலாம். இல்லை சூடாக வேணும்னாலும் பார்த்து பத்திரமா ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த பாலில் நம்ம எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அப்புறம் இது ஊற்றி கூட நமக்கு சுகர் பத்தலைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சுகர் ஆட் பண்ணிக்கலாங்க. ஸ்வீட் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி நீங்கள் 1 கப்பு அப்படியே கேரமல் ரெடி பண்ணாதீங்க. நீங்கள் திட்டமாக ஒரு ஆஃபு, இல்லைன்னா அது கூட கம்மியாக குடிக்கிறவங்களுக்கு 1/4 கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் 3/4 கூட சர்க்கரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி ஃப்ளேவர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை மாற்றிக்கோங்க. நான் அதிகமாக போட்டேன். அப்போ ஃப்ளேவர் கொஞ்சம் கசப்பு வந்துடுச்சு பாலில். அது பசங்களுக்கு பிடிக்கல, ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு. அதுமாதிரி நிறைய பேருக்கு பிடிக்கும் பிடிக்காது இருக்கும் இல்லைங்களா, அதனால தான் சொன்னேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நான் சப்ஜா சீட்ஸை நல்லா ஊற வச்சு ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். இப்போ அதையும் நல்லா பாலை ஆற வச்சதுக்கப்புறம் நீங்கள் அதை போட்டுக்கோங்க. ஏன்னா நான் ஃப்ரீசரில் கட்டியாக இருந்துச்சு, அதனால் அப்படியே எடுத்து போட்டேன். அதுக்கப்புறம் நம்ம பாதாம் பிசின் அதையும் நம்ம போட்டுக்கலாம். இது எல்லாமே உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி கொடுக்குறது, அவ்வளோ சில்லுன்னு நல்லா சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 2மே ஃப்ரீசர்லேருந்து எடுத்து போட்டதுனால நமக்கு இந்த பால் ரொம்ப சில்லுன்னு ஆகிடும். அப்புறம் நுங்கும் அதே மாதிரி தாங்க, ஃப்ரீசரில் தான் வச்சுருந்தேன். இப்போ எல்லாத்தையுமே போட்டுட்டு நல்லா நம்ம திரும்ப ஃப்ரீசரில் எடுத்து வச்சிடணும். அப்போ தான் நமக்குள்ளே நல்லா சில்னஸ் சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸிங்க இது, ரொம்ப ரொம்ப ஈஸி. பாலை மட்டும் நல்லா காய வச்சுட்டு கேரமல் சாஸ் ஊற்றிட்டோம்னா போதும், அவ்வளோதான். நமக்கு கேரமல் மட்டும் நான் சொன்ன மாதிரி பார்த்து செஞ்சுக்கோங்க, இல்லை ரொம்ப பால் கசப்பாயிடும், அப்புறம் நீங்கள் குடிக்கவே முடியாது. இப்போ எவ்வளோ சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை நம்ம சர்வ் பண்ணி சாப்பிட்றலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா பெரிய ஒரு கிளாஸில் எடுத்து நான் இப்போ அதில் ஊற்றிக்கிறேங்க. இப்போ எல்லாமே மிக்ஸ் ஆகி சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக க்ரீமியாக இருக்கும். நல்லா சூப்பராக இருக்கும். ஜிகர்தண்டா மில்க் மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு, அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக. எல்லாரும் 1 கிளாஸ்லாம் குடிக்கவே மாட்டாங்க, நல்லா குண்டானா குடிப்பாங்க. அந்தளவுக்கு அவ்வளோ சில்லுன்னு அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ இப்போ இருக்கிற வெயிலுக்கு குண்டா நிறைய குத்தா கூட பத்தாதுங்க, அந்தளவுக்கு வெயில் தாங்க முடியல.
எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம இதில் எந்த கெமிக்கலும் ஆட் பண்ணல. எல்லாமே ஹெல்தியான பொருள் தான். வீட்டில் ரொம்ப ஈஸியாக ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. நல்லா கலராக இருக்கட்டும், நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுங்க. வெரைட்டியாக நம்ம எதாவது செஞ்சு கொடுத்துட்டே இருக்கலாம். ஏன்னா இந்த வெயில் அந்த மாதிரி இருக்குது. வீட்லேயே வந்து இதெல்லாம் வந்து கடையில் வாங்குறப்போ ரொம்பவே காசு கூட. நம்ம வீட்டில் செய்கிறது ரொம்ப ஈஸி. நம்ம நிறையவும் குடிக்கலாம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள். நம்ம ஒரு கிளாஸ் வாங்கினாலே ரூ. 40 ரூ. 50 அந்த மாதிரி. இப்போ பாருங்கள், நான் எவ்வளோ ரெடி பண்ணியிருக்கேன். பசங்க நல்லா தாராளமாக சாப்பிடுவாங்க. வீட்டில் எல்லாருமே வந்து தாராளமாக சாப்பிட்லாம். ரொம்ப காசும் கம்மி தான். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.